புதிதாக சாலைகள் அமைக்க கோரி 5வது வார்டு மக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா. நெல்லை மாநகராட்சி குறைதீர் கூட்டத்தில் பரபரப்பு. நெல்லை மார்ச் 3. நெல்லை மாநகராட்சி 5வது வார்டு திம்மராஜபுரம் பகுதியில் புதிதாக சாலைகள் அமைத்து தர கோரி அப்பகுதி மக்கள் குறைதீர் கூட்ட அரங்கில் தரையில் அமர்ந்து திடீர் தர்ணா நடத்தினர். நெல்லை மாநகராட்சி மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் இன்று மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. துணை மேயர் கே.ஆர். ராஜு, உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாநகராட்சி 5வது வார்டு பொதுமக்கள், வார்டு கவுன்சிலர் ஜெகநாதன் தலைமையில் மாநகராட்சி குறைதீர் கூட்டத்திற்கு வந்தனர். கூட்ட அரங்கில் அவர்கள் தரையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டம் நடத்தினர். பின்னர் மேயரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: நெல்லை மாநகராட்சி 5வது வார்டுக்கு உட்பட்ட திம்மராஜபுரம், கக்கன் நகர், ரமத் நகர் பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று சாலைகள் சேதம் அடைந்து காணப்படுகின்றன. பல மாதங்களாக எங்களுக்கு புதிதாக சாலைகள் அமைத்து தரவில்லை. இதனால் பொதுமக்கள் சாலையில் நடமாட முடியவில்லை. வாகனங்களில் செல்ல முடியவில்லை. சாலைகளில் தண்ணீர் தேங்கி வயல்காடு போல் காட்சியளிக்கிறது. இதனால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் பாளை பகுதியில் உள்ள மற்ற வார்டுகளில் எல்லாம் சாலைகளை புதுப்பித்து வருகின்றது. ஆனால் எங்கள் வார்டில் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது. நாங்கள் மாநகராட்சிக்கு முறையாக வரியை செலுத்தி வருகிறோம். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாட உள்ளோம். பாளை சீவலப்பேரி சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளிக்கு 83 லட்சம் ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பகுதியில் ஒரு வீடு கூட இல்லை. மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சாலைகள் அமைக்க அனுமதி வழங்காமல் மற்ற இடங்களில் சாலைகள் அமைப்பதால் எங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை. எனவே எங்கள் பகுதியில் புதிய சாலைகள் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜ முன்னாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியசாமி தலைமையில் கட்சியினர் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: பாளை மண்டல அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். இதுபோல் பொதுமக்களும் தங்கள் பணி நிமித்தமாக அடிக்கடி அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். ஆனால் இயற்கை உபாதையை கழிக்கக்கூடிய கழிப்பறைகள் அங்கு சுத்தமற்று சுகாதாரமற்று துர்நாற்றம் அடிக்கும் வகையில் உள்ளன. கழிப்பறையை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. கழிப்பறையை தினமும் சுத்தம் செய்து சுகாதார முறையில் பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி 10வது வார்டு பொதுமக்கள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: எங்கள் வார்டுக்கு உட்பட்ட கிழக்கு பரணி நகர் பகுதியில் சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளன. இதனால் வாகனங்களில் செல்ல முடியவில்லை. எனவே சாலைகளை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது வார்டு கவுன்சிலர் ஜெகநாதன் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் முறை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து செல்ல போவதில்லை என்று கூறி தன்னுடன் வந்த மக்களுடன் கமிஷனர் அறை முன்பாக தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் திமுக ராமகிருஷ்ணன் மற்றும் துணை மேயர் கே.ஆர். ராஜு அவர்களுடன் தரையில் அமர்ந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேயரிடம் பேச்சுவார்த்தைக்கு பின் ஆணையாளர் அறையின் முன்பாக பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.